Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த ப்ரோடம் ஸ்பீக்கர் ஆஃப் 18th லோக்சபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட் தான் வந்து ப்ரோடம் ஸ்பீக்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒன்று ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வரக்கூடிய எம்பிஸ்க்கு 542 பேர் இருப்பாங்க. இவர் இல்லாமல் 542 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்தணும், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் இவருடைய பணிகளாக இருக்கு, ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம். ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பர்த்ருஹரி மாதப் அப்படிங்கிறவங்கள தான் ப்ரோடம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, which country is set to train Indian astronauts for International Space Station அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸை யார் ட்ரெயின் பண்ண போறாங்க அப்படின்னா, நாசா தான் ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who is set to become the NATO Secretary General அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட்டோவோட செக்ரட்டரி ஜெனரலா யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டச் பிரைம் மினிஸ்டர், ஓகேவா? ஃபார்மர் டச் பிரைம் மினிஸ்டர் மார்க் ரூட்டே. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க் அப்படிங்கிறவர் இருந்தாரு. இதுக்கப்புறமா யார் இருக்க போறாங்க அப்படின்னா, மார்க் ரூட்டே தான் இருக்க போறாரு, சரியா? அடுத்தது, the next vice chief of army, ஓகேவா? இப்போதான் ரீசெண்டாக நமக்கு சீஃப் ஆஃப் ஆர்மி பார்த்துருந்தோம், உபேந்திர திவேதி அப்படிங்கிறவங்க சீஃப் ஆஃப் ஆர்மியா வந்திருந்தாங்க. ஸோ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க தான் வர போறாங்க, சரியா? ஸோ லாஸ்டா பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் யோகா டே கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் யோகா டே எப்போ அப்படின்னா, நமக்கு June 21 தான் இன்டர்நேஷனல் யோகா டேவா அப்சர்வ் பண்றோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.